ஹாய்டா பன்னீஸ், நான் குக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜி குக் எஃப்எஃப் தாண்டா. ஸோ சாரி, நம்ம லேட்டாக வந்துட்டேன். ஓகேடா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஒன்லைன்லாம் வேணாம், ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகேடா, அப்புறம் ஹெட்செட் மஸ்டா. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்ட் டைட்டில் வந்து டாடா. ஓகேவாடா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தாதா 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 தாதான்ட்டு ஒரு குழந்தை செம்மையாக அழுதுகிட்டே வருது. அப்போது அங்கெல்லாம் ஒரு பர்சன் தான். ஓய் 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 யோனா யோனா, என்ன ஆச்சு யோனா? எதுக்கு அழுகிற? யோனா பேபி, யோனா எதுக்கு அழுகிறம்மா? தாதா பசிக்கு தாத்தா, பசிக்கு தாத்தா, பசிக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தை அழுதுகிட்டே பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வருது. ஸோ அங்கால இருக்க பர்சன் இல்லை, மெய்ட் ஆண்டி அப்படின்ட்டு கத்துறான். அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் ஓடி வராங்க. சொல்லுங்கள் தம்பி. இல்லை, என் புள்ள பசிக்குதுன்றா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கால? இல்லைப்பா, நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். சாரி, கவனிக்கலப்பா. இல்லை புரியல, நீங்கள் என்ன நினச்சிட்டு எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு புரியல. என் பிள்ளை பசிக்குதுன்னு எப்படி அழுதுட்ருக்கா? நீங்கள் அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஷோனா வா அப்படின்ட்டு அந்த பேபியும் அப்படியே அழுதுகிட்டே வந்து போகுது. ஸோ அப்படியே போயிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அந்த பேபியை தூக்கி அந்த டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வச்சுட்டு, யோனா குட்டி, சொல்லு தாதா. சரி, ஓகே, பாப்பாவுக்கு என்ன ஃபுட் வேணும்? எனக்கு ஃபுட்டு வேணும், ஐஸ் வேணும், ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்ல. எது ஐஸ் வேணும்? ஓ, அப்போது நீ வந்து டாடாட்ட நடிக்கிற, அப்படி அப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்ல. தாதா எனக்கு வேணும் தள்ளுக. அப்போ தான் அந்த பர்சனுக்கே புரியுது, இவ்வளோ நேரம் இந்த புள்ள போட்டதெல்லாம் ட்ராமா அப்படின்ட்டு. அப்படியே பார்த்து, யோனா தாதா ஐஸு வேணும் ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த பாப்பா க்யூட்டாக கேட்க. ஸோ அந்த பர்சனால் நோ அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அப்படியே அங்கால திரும்பி மெய்ட் ஆண்ட்டிக்கிட்ட, சாரி ஆண்டி, இட்ஸ் ஓகேப்பா, பரவாயில்ல, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. சாரி அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகேப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது சாக்கோபார் தான். அப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த பர்சன் கையில் கொடுக்கவும், அவ்வளோதான். இதை பார்த்து அந்த பேபி, அந்த யோனான்ற பேபி செம்ம ஹாப்பியாகி ஐஸு ஐஸு அப்படின்ட்டு அப்படி க்யூட்டாக குச்சிட்ருக்கு. பேபி ஐஸ் வந்துருச்சு, சமத்தா சாப்பிட்ணும், கீழே சிந்தக்கூடாது, அண்ட் போயிட்டு சோஃபாவில் உட்காந்து அமைதியாக சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. ஓகே, நான் சாப்பிட்றேன். தான் அப்புறம் டுமாரோ பேரண்ட்ஸ் மீட்டிங், நம்ம போகணும், நீ வா. ஸோ பேபி பார்க்கலான்டா, டாடாவால் எப்போவுமே அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ அதனால் டாடா வந்து கண்டிப்பாக ஓகே, கண்டிப்பாக வரேன், எப்படியாவது வர, ஓகேவா அப்படின்னு சொல்லு. நீ வரமாட்டியா? நீ வரமாட்டியா? தாதா சொல்லு, வரமாட்டியா? எல்லாரும் அவங்க தாதா இல்லைன்னா மாமா கூட வராங்க, எனக்கு மாமாவும் இல்லை தாதாவும் இல்லை, போ அப்படின்னு சொல்ல. ஐய், என்ன வார்த்தை இது யோனா? தாதா திட்டு ஆண்டின்ட்டு அந்த குழந்தை அழுதுட்டு போயிட்டு அந்த மெய்ட் ஆண்டி ஆக்ட் பண்ணிக்குது. அப்போது அந்த பர்சனை பார்த்து அந்த மெய்ட் ஆண்டி தான், ஏன் சார் குழந்தைகிட்ட இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்ல. அந்த அங்கே அந்த பர்சனும், பின்ன என்ன சொல்கிறாம்மா அவள், நீங்கள் கேளுங்களா அவள் என்ன சொல்கிறான்ட்டு அப்படின்னு சொல்ல. என்னையோ நான் சொன்னேன், எனக்கு அம்மாவும் இல்லை தாதாவும் இல்லை டிங் அப்படின்னு சொல்ல. அப்படின்ட்டு அந்த குழந்தை மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது. அப்போது அங்கே இருக்க பர்சன் தான், ஸோ மை புவர் பேபி, ஓடியா டாடாட்டவா
அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன், வந்தா அடிப்பேன், நீ ஃப்ராடுடாடா அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? அதான் என் கிளாஸில் ஒரு பையன் தான் சொன்னான், அது ஒரு பொண்ணை பார்த்து அப்படி சொன்னான், ஃப்ராடு பொண்ணு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல, ஓ அந்த பொண்ணை பார்த்து அவன் சொன்னானா, அப்படியே டாடாவை பார்த்து மேம் சொல்வீங்களா? ஐ மீன் மேடம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்ல, சாரி தாண்டா அப்படின்ட்டு ஓடி வந்து, லவ் யூ தாண்டா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல, அச்சோ மை புவர் பேபி, மை க்யூட் பேபி, மை ஹாட் பிரின்சஸ், மை லிட்டில் பிரின்சஸ், யூ ஆர் மை எவ்ரி திங், ஐ லவ் யூ டூ 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 ஸோ மச் அப்படின்னு சொல்ல, இங்கால அப்படியே இதை பார்த்துட்டு அந்த மெய்ட் ஆண்டி ஒரு செகண்ட் அந்த பர்சனே உத்து பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சா ஒரு பர்சன், டேய் காய் சொல்லுங்கள் சார், இல்லை எனக்கு புரியல, எனக்கு ஒரு விளக்கம் சொல்ல, என்னன்னா என்னை வந்து பார்த்தேன்னா என்ன அச்சா மாதிரி நினச்சிட்ருக்கானா அவன்? சார் இல்லை எனக்கு புரியல, நீனா அவனுங்க ஒத்து ஊதுறியா எனக்கு ஒத்து ஊதுறியா? இல்லை புரியல. இல்லை பாஸ் அது சரி டேய் தயாங் சொல்கிறா ஜங்கே. ஸோ அது நம்ம ஜங்குக் தாண்டா. ஜங்குக்கை பார்த்து தயாங் சொல்கிறா ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஜங்குக் தான். அந்த கிளிப் எடு, டேய் ஏண்டா அந்த கிளிப்பை எடுன்னு, ஓகே அப்படின்ட்டு தயாங்கும் அந்த கிளிப்பை எடுத்து காட்டுறான். அங்கால காய் ஒரு பர்சன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். பாஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ், எப்போ அந்த சேக்கிக்கிட்ட மாட்டுவேன்னு தெரில, மாட்டிக்கிட்டேன்னா பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில பாஸ். ஏய் தான் ஆள் மயிரே கிடையாது புரியுதா, அவனை அப்படியே பாட்டிலில் வச்சு அடைக்கலாம். அவனுங்களாம் பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய், நான் சொல்கிற மெட்டீரியல்ஸை மட்டும் அதில் நீ மிக்ஸ் பண்ணு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் திறமாக நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கால காய் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இதெல்லாம் ஜங்குக் அப்படியே சிசிடிவி கேமரா மூலிமா வந்து காட்டிகிட்ருக்கான். இல்லை புரியல ஒத்தா, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கா நான் நினச்சிட்ருக்கேன். டேய் என் கண்ணே சிசிடிவி கேமரா தான், என் கண்ணிலேருந்து நீ தப்பிச்சிட முடியுமா? எப்படி என்னை வந்து பாட்டிலில் பிடிப்பீங்களா? தம்பியை கூட நல்ல பாட்டிலில் பிடிக்க முடியாது, நீ ஏன்னா போய் பாட்டிலில் பிடிப்ப, கண்டு மயிறு ஆக்குறீங்க அப்படின்ட்டு அங்கால சங்குக்கு தான் பேசிகிட்ருக்கான். டயாங்கு, டேய் சங்கா வேணாண்டா விட்றா. என்ன டயாங்கு ஃப்ரெண்டா? ஓ அதனால் சப்போர்ட்டு? டேய் இல்லைடா பண்ண தப்பு தான் எனக்கு புரியும் சங்குக்கு. இல்லை அம்மாம்மா புள்ளடா, ஒத்தா நீயா ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? ஒத்தா ஃப்ரெண்டுன்ட்டு நீ நல்லா ஒருத்தனை கூட்டினு சேர்த்துருக்கா பாரு, ஒத்தா என் முதுகுலே அடிக்கிறான், நாமத்தை முதுகுலே அடிக்கிறான், இன்னும் பட்டை மட்டும்தான் போல விட்டா போட்டு போயிடுவான் போல இருக்கே, என்ன காய் போட்டு போயிடுவா தானே? இல்லை பாஸ், சாரி பாஸ், அது அவன் என் ஃபேமிலி பிடிச்சி வச்சுருந்தான் பாஸ், எனக்குன்னு இருக்கிறது என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் பாஸ், அவளை தாண்டி வர எதுவும் கிடையாது பாஸ், எனக்கு அவளை பிடிச்சி வைக்கவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பாஸ், நான் பாஸ் என்ன பாஸ் பண்ணுவேன்? சாரி பாஸ். டேய் சொங்கா புரிஞ்சுக்கோடா, ஃபேமிலிடா. ஃபேமிலி மயிறு, அப்படி ஃபேமிலி மயிறு சென்டிமெண்ட் மயிரெலாம் இருக்கிறவன் எதுக்கு சியான் ஜாங்கோ கிட்ட வேலைக்கு வந்த? இந்த எச்சா பொறுக்கி சொன்னானா, இந்த எச்ச பொறுக்கி அப்படின்ட்டு தயாங்க காட்ட. ஸோ தயாங்கு, டேய் சங்குக் பார்த்து பேசுடா, சும்மா வருதுன்ட்டுலாம் பேசாத. ஓ அப்பா என்ன மயிறு? இல்லை எனக்கு புரியல, என்ன அப்படியே கண்டு மயிராகுதா? போச்சுடா, என்னோட
1.5 crore போச்சு. தான் நாமம் போட்டு போச்சு. இப்போ எவன் பதில் சொல்லுவான் எனக்கு? இப்போ நீ நொட்டுவியா எனக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு கொலை வேரில் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கால காய் சாரி பாஸ் சாரி ஜங்குக். ஓ இப்போ தான் ஜங்குக் மயிறு மட்டெல்லாம் தத்தா. இவ்வளோ நாள் ஒன்றே நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தானண்டா நினச்சிட்டு இருந்தேன். டயாங் எந்த லெவலுக்கோ அந்த லெவலுக்கு தானே. நல்ல வேலை அவனை வச்ச லெவலுக்கு உன்னை வைக்கல. வச்சுருந்தேன் பார்த்தா என் வீட்டில் இருக்க மொத்த ப்ராப்பர்ட்டி கூட தூக்கின்னு போய் குத்துட்ருப்ப போல இருக்கே அவங்ககிட்ட அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கால காய் தான் சாரி ஜங்குக், எனக்கு என் ஃபேமிலி முக்கியம் ஜங்குக், எனக்குன்னு இருக்குதா மட்டும் தான் ஜங்குக். அவன் இன்னும் பிடிச்சி வச்சிருக்கான் ஜங்குக். எனக்கு என்ன பண்ணுற தெரில ஜங்குக், புரிஞ்சுக்கோ ஜங்குக் அப்படின்ட்டு அங்கால செம்மையாக அழுதுட்ருக்கான். டயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் ஜங்கு புரிஞ்சுக்கோடா, அவளுக்கு ஃபேமிலி இருக்குடா, அவளை நம்பி ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்காடா, அவன் என்னடா பண்ணுவான்? ஓ அப்படி பேசுகிறீங்க. சரி சரிடா, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், போயிரு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிரு. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஒரு சான்ஸ் கொடு ஜங்குக் ப்ளீஸ். கண்டிப்பாக நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் இன்னொரு தடவை. ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ், என் ஒய்ஃபு என்னை நம்பி தாண்டா இருக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்குக். அவள் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, நான் வேறு அவளை பார்க்கணும் ஜங்குக், எனக்கு ஹெல்ப் பண்ணு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு செம்மையாக அழுக. ஜங்குக் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இது இருக்கும், அந்த மனசில் ஈரம் அப்படின்ட்டு அந்த ஒன்று இருக்கும். அவன் அதனால் என்ன பண்ணுவானா, அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செகண்ட் கலங்குது. ஏன்னா ஃப்ரெண்டு, நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்னு நினச்சோம், பின்னாடியே செஞ்சுட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு காண்டு தான். இருந்தாலும் அது அவன் ஃபேமிலிக்காக தான் செஞ்சான்ற போது அது அவனுக்கு ஃபேமிலி கிடையாது, காய்க்கு ஃபேமிலி கிடையாது, டயாங் மட்டும்தான். ஸோ டயாங்கும் காயும் காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரே பேட்ச் தான் ரெண்டு பேருமே. ஸோ செம்ம க்ளோஸ் ரெண்டு பேரும். ஸோ அப்போது காலேஜில் இருக்கும்போதே காய் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். லவ் பண்ணி மேரேஜ் லெவல் போய் அந்த பொண்ணு தான் லைஃபே, அதாவது ஃபேமிலியே விட்டுட்டு காய்க்காகவே வந்துட்டுருப்பா. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு அவனுக்கும் வந்து அவன் நிறைய வாட்டி சொல்லியிருப்பான், இல்லை நீ வந்து உன் ஃபேமிலிக்கிட்ட போயிருதுன்னா போயிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். இல்லை எனக்கு நீ தான் முக்கியன்ட்டு அந்த பொண்ணு வந்து காயவே நம்பிட்டு வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பொண்ணை கைவிட முடியுமானா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவான் காய். ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணுக்காகவே தான் ஜங்குக் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணுறது தப்பு தான் இருந்து அது தெரிஞ்சுமே வந்து காய் இந்த இடத்துல அதை பண்ணியிருப்பான் பிகாஸ் அவள் ஒய்ஃப்காக. ஸோ இப்படி இருக்க சொல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஜங்குக்கு. இருந்தாலும் அவனுக்கு அந்த கோவம், அவனோட அந்த ஈகோ, அவனோட அந்த 1.5 crore போச்சு, அந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக போச்சுன்ற அந்த வெறி அவனுக்கு. அவ்வளோதான். மித்தபடி ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு விரக்தி தானே தவிர ஜங்குக்கு மித்தபடி வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. சரி அந்த டைமில் அவனால் எதுவும் பேச முடியல, அவன் வாட்டி சைலண்ட்டாக இருக்கான். டயாங் தான், ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா, பாவண்டா அவன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே சல்லா மாதிரி உட்காந்துருக்கான். அவன் வாயவே திறக்க காணும். ஸோ இப்படியே தான் போகுது. கடைசியில் டயாங் என்ன பண்ணுறான், காயை சரி வா மச்சான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவான். அப்போது ஜங்குக்கு சரி நானும் வரேன் அப்படியே திரும்பி டயாங் பார்க்குறான், அப்படியே காயும் பார்க்குறான். காய் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். இங்கே பார் அல்லாத புரியுதா, இங்கே பார் இது உனக்கெலாம் செய்யலை, அந்த பொண்ணுக்கொசரம் தான் செய்கிறேன். ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய ஆடம்பரமான லைஃப்பை விட்டுட்டு உனக்கொசரம் வந்தா, அதுக்காக செய்கிறேன் புரியுதா. மற்றபடி ஒரு மயிருக்கும் கிடையாது. என்ன பண்ணுறது, நீ அவளுக்காக பண்ணிட்ட, அவள் உனக்காக வந்துட்டா, கடைசியில் பலியாடு நான் தான். என்ன பண்ணுறது, தலையெழுத்து ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டேன்ல, அதுதான். சரி ஓகே நானும் வரேன் போகலாம் அப்படின்ட்டு இங்கால ஜங்குக் சொல்ல டயாங்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பர்சன் தான். ஸோ அது சீ ட்ராகன். ஸோ அது வந்து சீ ட்ராகனோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ அங்கால அந்த பொண்ணை ஒரு மாதிரி படுக்க வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக ட்ரக் கொடுத்து வச்சுருக்காங்க.
ஸோ இங்கால ஜங்குக்கு இது அப்படியே வெளியே தான் பார்க்குறான், யாரும் உள்ளே என்ட்ராகல. ஸோ அது வந்து செக்யூரிட்டி, அதாவது இது வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸு. ஸோ ஃபாரஸ்ட் சைடு இருக்கும். ஸோ சிட்டிக்கு வந்து அவுட் ஆஃப் லொக்கேஷன் அது. அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, காட்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவுட் ஆஃப் லொக்கேஷன் அப்படின்றதுனால அது வந்து யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேஸில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் தான் ஜெய் ட்ராகன் அந்த பர்சனை வந்து அப்படி போட்டு கட்டி வச்சுருப்பான், அந்த பொண்ணை போட்டு அப்படி கட்டி வச்சுருப்பான். ஸோ இதை வந்து ஜங்குக்கு எப்படியோ தெரிஞ்சு ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு பேக் டோர் வழியாக தான், அதாவது பேக் கேட்டு வழியாக தான் உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த சைடு மிரரில் பார்க்குறாங்க, அதாவது அந்த கண்ணாடி, அது வந்து ஒரு கண்ணாடி இது மாதிரி தான் இருக்கும், ஜன்னல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜன்னலில் பார்த்தா உள்ளே இருக்கிறது அப்படியே அந்த விஷுவலாக தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு இது தான் அந்த இது தான். ஸோ அந்த சைடு பார்த்தாக்கா அந்த பொண்ணை ஒரு மாதிரி படுக்க வச்சுருக்காங்க. ஸோ படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்கா. ஸோ அப்படி பெணாத்திக்கிட்டே அவள் ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரி இருக்கா. அங்கிட்டு இங்கிட்டுன்னு பெணாத்திக்கிட்டு இருக்கா. காய் 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 வலிக்குது, காய் காய் வலிக்குது, காய் 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 காய்ப்பா காய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்கா. இங்கால காய்க்கு உயிரே இல்லை. டே பாத்தியாடா அவளை, மோ மோ இங்கே பாருடி, ஏய் மோ இங்கே பாருமோ, காய் வந்திருக்கேன்டி, ஒத்த காய் வந்திருக்கேன்டி, இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்ல அவன் அழுகிறான் பயங்கரமாக. டயாங்க்லாம் சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர் எழுந்துருங்க சிஸ்டர் இங்கே பாருங்க அப்படின்ட்டு அவங்க ஜன்னல் சைடு நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அவ்வளோதான் ஜேகேக்கு, செய் என்னடா பண்ணி அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஜேகே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல, டக்குன்னு அந்த கிளாஸ் கண்ணாடியை உடச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சிஸ்டரை அந்த பொண்ணை தூக்கிட்டு வரான், காயோட ஒய்ஃபை தூக்கிட்டு வந்து அப்படியே காய் அழுகுறான். பிகாஸ் அவள் ட்ரெஸ்ஸில் அங்கங்கே ஒரு மாதிரி மார்க்காக இருக்குது. அவ்வளோதான் காய் துடிக்கிறான் இந்த இடத்துல. டேய் நான் தெரியாமல் நம்பிட்டேடா ஜீட்ராங்கண்ணா, என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டாங்கண்ணா, நான் என்னடா பண்ணுவேன் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அப்படியே காய் செம்மையாக அழுகுறான். பொண்டாட்டி இங்கே பாருடி, என்ன இங்கே பாருடி, காய் வந்திருக்கேன்டி, இங்கே பாருடி, ஒத்தா இங்கே பாருடி, என்ன பாருடி அப்படின்ட்டு காய் செம்மையாக அழுகுறான். ஸோ அங்கால அந்த பொண்ணு தான் காய் கிட்ட வராத, கை கிட்ட வராத, என்ன தொடாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி தள்ளி விட்டுறா. ஜங்குக்கு ஒத்தா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி முறைக்கிறான் அந்த பொண்ணை பார்த்து. அப்போ ப்ளீஸ் என்ன தொடாதீங்க காய், அவங்க உனக்கு லாயெல்லாம் இல்லைக்கா, என்ன 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 ஒரு 4-5 பேர், சாரி காய், நான் உனக்கு லாயலாக இல்லை காய். அப்போ காய், பொண்டாட்டி இல்லடி, நீ எனக்கு லாயலாக தான் இருக்கேன், ஒத்தா நீயாடி போய் படுத்த, அவனுங்க தானடி அந்த மாதிரி பண்ணானுங்க, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி, எனக்கு ஒன்று விட்டால் யாருமே இல்லடி, புரிஞ்சுக்கோடி, தான் நான் ஒரு அண்ணாதடி, என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்னடி பண்ணுவேன், யார்கிட்டடி போவேன், நில்லுடி பொண்டாட்டி, நெல்லு பொண்டாட்டி, பின்னாடி போவாதடி, பின்னாடி போகாத பொண்டாட்டி அப்படின்ட்டு கத்துறான். அவ்வளோதான், ஒரு செகண்டில் அப்படியே காய்க்கு அந்த உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கால ஒரு பெரிய லாரி தான் அப்படியே வந்து அந்த பொண்ணை அடிக்க. அவ்வளோதான், இங்கே டயாங் சிஸ்டர் அப்படின்ட்டு கத்துறான். அப்போது ஜங்குக்கு ஏய் அப்படின்ட்டு கத்துறான் ஒரு செகண்டில். ஸோ அவ்வளோதான், டோட்டலாக 3 பேருமே நாக் அவுட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பொண்ணு அங்கால ஆக்சிடெண்ட் ஆகி ஸோ அப்படியே ஒரு வண்டி அடிக்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு அங்கேயே ஸ்பாட் அவுட். அவ்வளோதான், இதெல்லாம் வந்து காய் கண்ணெதிர்க்க நடந்திருக்கு. காயால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே காய் ஒட்டஞ்சு அழுகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு கண்லேருந்து ஒரு டியர் வருது. ஏன்னா அவன் இந்த மாதிரி கண்ணெதிர்க்க பார்த்துருக்க மாட்டான். அதுவும் அது யாருக்கு வேணால் நடந்திருந்தாலும் அது அசால்ட்டாக எடுத்திருப்பான். நம்ம கூடவே இருந்தான், அந்த பொண்ணுக்காக தான் இவன் இவ்வளவும் பண்ணான். ஆனால் கடைசியில்
அந்த பொண்ணே இல்லை அப்படின்னும் போது இவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி இவனோட அந்த இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு நிலமை வந்துருச்சு ஜங்குக்கு. ஸோ டயாங்கோ அப்படி தான்டா ரொம்ப அழுகிறான். டயாங் கட்டி பிடிச்சிட்டு காய் ஒன்றும் இல்லைடா காய் பார்க்காத காய் பார்க்காதடா, ஒன்றும் இல்லைடா மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான், நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல காய் அதுதான் இல்லை போச்சு, நம்பி மோசம் போயிட்டல்ல, ஏமாத்திட்டான்ல ஜங்கு, கொன்னுரு எனக்கு கொன்னுரு, நான் உனக்கு நஷ்டம் கொடுத்துறேன், என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, ஜங்கா கொன்னுரு, எனக்கு கொன்னுடுடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு என்ன பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு சேஃப்டிக்கு ஒரு கன்று வச்சுருப்பான், அதை எடுத்து டப்புன்னு அவனே ஷூட் பண்ணிக்கிறான். ஸோ அவ்வளோதான். அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி டக்கடிச்ச போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு கோபம் இன்னும் தலைக்கேறி போச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு நஷ்டம், ரெண்டாவது ஃப்ரெண்டு ஏமாத்தினான்ற ஒரு வெறி, அதை விட சரி மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது சரி அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தாக்கா, அந்த பொண்ணை காப்பாற்றலாம் நினச்சி வந்தா அந்த பொண்ணு அவளை ரொம்ப அப்யூஸ் பண்ணி ஸோ அந்த பொண்ணு சூசைடே பண்ணிக்கிட்டா. ரெண்டாவது இதெல்லாம் பார்த்து தான் ஃப்ரெண்டே செத்துட்டான் அப்படின்ற அந்த விரக்தி தாங்கல ஜங்குக்கு சரியான கோவம். ஸோ அங்கால அப்படியே ஜங்குக்கு கிளம்பி அப்படியே அந்த ஜி-ட்ராகனை பார்க்க தான் போகிறான். அப்படியே அங்கே ஜி-ட்ராகனை பார்க்க அவனோட ஆஃபீஸ் போகிறான். அப்போது அவனோட ஸ்டாஃப்ஸ்லாம் சார் எங்கே போகிறீங்க அவர் மீட்டிங்கில் இருக்கா சார். ஒத்த போடா, அவன் இப்போ வரான் வந்தே ஆகணும், அவன் எனக்கு தெரியாது, அவன் வரணும், இப்போ அவன் வரணும்னு வந்தால் ஆகணும், அவ்வளோதான். ஜங்குக்கு வந்திருக்கேன்னு சொல்லு, அவன் எப்படி வராமல் போவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. சார் பாஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காரு உங்களுக்காக அப்படின்ட்டு ஒரு மாதிரி போகிறான். ஸோ கதவை டம்முன்னு திறக்க எங்கள் டயாங்கு உச்சக்கட்ட கோவம், எச்சப்போக்கு நாயே, எச்சப்போருக்கி ஏன்டா அப்படி பண்ண? உனக்காக தானடா அவள் வேலை செஞ்சான், எல்லாமே உனக்காக தானே நான் கட்சியில் போட்டல, என் மச்சாவை போட்டல, அவங்க ஐயாலே அவனை போட்டல அப்படின்னு சொல்ல. டேய் இந்த சவுண்டு மயிராகலாம் என்கிட்ட இருக்கக்கூடாது, இப்படிதா இந்த சவுண்டு மயிரெலாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்டா நான் எப்படா சொன்னதை செய்கிறேன்னு சொன்னேன், நான் அப்படி தான் சொல்லுவேன், அவனுக்கு எங்கே புத்தி போச்சு, மூளையை நம்ம மியூசியமில் வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவன் நெக்கெல்லாம் சிரிக்கிறான். எங்களை ஜேகேக்கு ஒன்று அப்படின்ட்டு டக்குன்னு கண் எடுக்கிறான். அப்பப்பா நான் சுட போறியா, சுடு சட்டு அதாவது பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடணும், இப்படி பார்க்க வச்செல்லாம் சுடக்கூடாது புரிதா அப்படின்னு சொல்ல. டேய் சங்கா எனக்கு காண்டாவதுடா இப்போது, அது நானே சுட்டுட்டு நானே போடுறேன் ஜெயிலுக்கு. அவனை போயிட்டான்ல, என்னை மட்டும் தனியாக எப்படா விட்டு போவான் அப்படின்னு சொல்ல. என்னை மட்டும் விட்ட நீ எப்படா போவ அப்படின்ட்டு ஜங்குக்கு டயம் பார்த்து சொல்ல. அப்பா என்னடா நாடகமே நடத்துறீங்க பூசா அப்புறம் அப்படின்னு சொல்ல. இங்கால ஜங்குக்கு காண்டாயி இல்லை ஜி-ட்ராகன் இன்னொருக்கும் ஜேகேவாக தானே பார்த்துருக்க, சியான் ஜங்குக்கா பார்த்தது இல்லைல்ல, இனிமே பார்ப்ப அப்படின்ட்டு காலில் ஒரு ஷூட்டு கரெக்டாக முட்டியில் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அவ்வளோதான் இங்கே ஜெய் ஜங்குக்கு அப்படின்னு சொல்ல. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கெல்லாம் போயிடுறான். ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். ஸோ அந்த 1 வீக்கும் ஜி-ட்ராகனை போட்டு செம்மையாக புழிஞ்சு எடுத்துருப்பான் ஜெயே. அவனோட பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு பிஸ்னஸாக நாக் அவுட் பண்ணியிருப்பான். இங்கால ஜி-ட்ராகன் தான் எனக்கு புரியலடா, எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இவன் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல. அவனோட அந்த அடியாளங்கிட்டலாம் கத்திகிட்ருக்கான். ஸோ அப்போது அதில் இருக்க பர்சன், பாஸ் இதுக்கு ஒரு வழி இருக்குது பாஸ், சாரிடா பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டுச்சா தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் வீட்டு குட்டி ரொம்ப சத்த போடுறான், ரொம்ப டென்ஷன் ஆகுது, அவன் சத்த போடுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் கூட என்னை ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறான், கடவுளே. ஓகேடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம், பேக் டு ஸ்டோரி. ஸோ ஓகேவா, அவனோட அந்த பாஸ் சொல்கிறா, பாஸ் அது
புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு பாஸ். என்னடா? இல்லை, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பாதி பேர் அவங்களோட ஷேர்ஸை திருப்பி கேட்குறாங்க பாஸ். இல்லை, எனக்கு புரியல. நான் டென்ஷன் மைண்டில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற பார்த்தியா நீ? இப்போ பாஸ், அவங்க கேட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க பாஸ். இதுக்கெல்லாம் ஒரே வழியில் நீங்கள் போய் மறுபடியும் ஜேக்கிட்ட பேசணும் பாஸ். அவங்கக்கிட்ட பேசினா தான் பாஸ் அப்படின்னு சொல்ல, அப்போது ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஜான் சாங்குக் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஹலோ, நான்ப்பா தம்பி ஜி ட்ராகன். உயிரோட இருக்கியா செத்துட்டியா? என் கண் எதிர்க 2 உயிர் போச்சு இல்லடா. உயிருக்கான மதிப்பு உனக்கு வேணாம், காட்ட வேணாம். என் 1.5 கோடி சரக்கு போச்சுடா. அது எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் காட்டுறேன். அப்போது அந்த பர்சன் ஒரு நாள் என்ன முடியுமோ பண்ணுறா மயிரான் அப்படின்ட்டு அந்த ஜி ட்ராகன் சொல்ல ஜங்குக்கு, ஏய் சொல்லக்கூடாது, செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்டா மயிரான். போச்சுல்ல, 2 உயிர் போச்சுல்ல. சங்குக்கு நான் சொம்ப மயிர் நினச்சியா? நான் யாருன்னு உனக்கு காட்ட வேணா? இல்லை, எனக்கு புரியல. ஆனால் என் கன்னிலே, என்னோட கன்னுலேயே என் ஃப்ரெண்டை போட வச்சிட்டல்ல நீ. அனுபவிப்படா, அனுபவிக்க வைப்பேன். புரியுதா? ஜான் ஜங்குக்கு நான் சும்மா இல்லை, சும்மா கிடையாது. ஸோ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், பொறுமையாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு பேசிட்டு ஃபோனை வச்சிடறான். வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வீட்டிலேருந்து ஜி ட்ராகனோட அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு. அப்போது ஜி ட்ராகன், என்னப்பா என்னடா பண்ணி தொலைச்ச? ரைட்டு வந்திருக்காங்க பா. டேய் ரைடு வந்திருக்காங்கடா, வந்து தொலைடா முதல்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல அவன் சடுன்னு போயிடுறான், வீட்டுக்கு கிளம்பிடுறான். இங்கே அந்த பர்சன்ஸ்லாம் அவனோட அடியாலாம் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மூஞ்சி பார்த்துட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா ஃபுல்லாக ரைடு. அப்படி ஜி ட்ராகனோட பாதி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லீகலாக பண்ணதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஜப்தி பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட பாதி தான் இருக்குது இப்போது. ஸோ அது வந்து முறையான கேஸ் கேஸ் இதில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். ஜி ட்ராகனுக்குலாம் சரியான டென்ஷனு, சரியான கோவம். ஜங்குக்கு அப்போ கால் பண்ணுறான். ஸோ இவன் வந்து இந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு, டேய் சப் இல்லை என்ன வேலை காட்டிகிட்டு இருக்க? எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, இதான் ஜங்குக்கு கூட அடிக்கணும்னா முதல்ல பார்த்து அடிக்கணும். இது லீகலாடா, இன்னும் இல்லீகலாக போகலல்ல. ஜியான் ஜங்குக்கா பார்த்துருக்க, இனிமேல் ஜியானை பார்ப்பேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். ஸோ இவனாடே மென்டல் மாற்றி பேசுகிறானே, டென்ஷன் ஆக்கிட்டு. இதுவே எனக்கு பாதி பிபி போயிடுச்சுன்ற மாதிரி இங்கே ஜி ட்ராகன் தான் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ டயாங் பார்க்குறான், ஏன் இவன் இவ்வளோ வெறித்தனமாக நடந்துக்கிறான்ட்டு. பிகாஸ் என்ன தான் ஜெய்கிக்கு காய் பண்ணது துரோகமாக இருந்தாலும் அவன் வந்து சும்மா ஒன்றும் பண்ணல, பணத்துக்கு ஒன்றும் பண்ணலையே. அவன் ஒய்ஃப்காக தானே பண்ணான். ஆனால் கடைசியில் அவன் ஒய்ஃபே வந்து அப்யூஸ் பண்ணி அவன் ஒய்ஃபே இறந்து கடைசியில் தான் கண்ணில் அவனே சுட்டுக்கிட்டான். அந்த ஒரு உற்ற உணர்ச்சி ஜெய்கிக்கு ரொம்ப அப்படி உறுத்திக்கிட்டே இருக்குது. ராத்திரிலாம் தூக்கம் இல்லாமல் அவன் வந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், அப்புறம் வந்து அந்த டாக்டர்கிட்ட சஜஷன் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கான் டாக்டர்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டயாங்க்கு தெரிஞ்சு, ஸோ டயாங் வந்து இவன் இப்படியே விட்டா ஒரு மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜேகே வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே எதுக்குமே வந்து நோ ரெஸ்பான்ஸ். அவன் வந்து அமைதியாக தான் இருக்கான். ஸோ அப்படி இருக்கிற ஒன் டே என்ன ஆகுது, ஜேகேயோட ஆஃபீஸ்க்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க. அது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, வராங்க. ஸோ அதில் ஒரு கேர்ள் தான், சார் நாங்கள் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வரோம். ஆர்ஃபனேஜ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நான் உங்கள் சிஓ சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போது அங்கே டயாங் தான் வரான். டயாங் வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு,
யாரை பார்க்கணும் நீங்கள்? நான் நான் உங்கள் சிஓ சாரை பார்க்கணும். அப்போல்லாம் உடனே சிஓ சாரை பார்க்க முடியாது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மறுபடியும் சொல்லுது, இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஆர்ஃபனேஜ்க்காக டொனேஷன் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் பண்ண போகிறான். ஜங்குக்கு டயாங்கு. ஸோ அப்போது டயாங் கால் பண்ண ஜங்குக்கு தான் இன்னும் எப்படி ஜி ட்ராகனை பழிவாங்களான்ட்டு ஒரு செட் ஆஃப் பிளான் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அப்போ இப்படி கால் பண்ணவும் அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கலை, 2வது வாட்டி எடுக்கிறான். டேய் என்னடா சும்மா நொய்யான்ட்டு ஃபோன் வச்சுட்டு டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, டேய் கத்தாதடா, காதுகிட்ட கத்தாத, உன்னை பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? பொருளையே எதுக்கு வந்திருக்காங்க? ஏதோ டொனேஷனா ஆர்ஃபனேஜ்க்கு. இங்கே பார், டொனேஷன்லாம் தரதா இல்லை, அப்படி தரணுனாக்கா நீயே கொடுத்து அனுப்பிச்சுடு. நான் வரதா இல்லை உங்ககிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? டேய் ஏன்டா அப்படி நேரக்கட்ட நேரத்தில் இப்படி டென்ஷன் மாரி பண்ணுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கத்திட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து தொலைக்க சொல்லு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறான். ஸோ அப்போது இந்த கேர்ள்ஸ் தான், அந்த கேர்ள்ஸில் இருக்க ஒரு பொண்ணு தான், சார் கேட்டிங்களா? கேட்டேன், நீங்கள் போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பொண்ணும் அப்படியே உள்ளே போகிறா. அப்படி அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறாங்க. யாராவது ஒருத்தர் போங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தான் உள்ளே போகிறா. ஸோ போயிட்டு மே ஐ கமன் சார்? எஸ் கமன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக ரூடான ஒரு வாய்ஸ். அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு அப்போவே பிசிறு தட்டிடுது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டே மறுபடியும் உள்ளே போகிறா. அப்படி உள்ளே போயிட்டு சார் ஹாய், பாருங்கள் எனக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் டைம், ஸோ சட்டு புட்டுன்னு இருந்தாலும் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே அப்படி நிமிர்ந்து அந்த பொண்ணை கூட பார்க்கல. அவன் அந்த எப்படி இப்போ ஜி ட்ராகனை நாக் அவுட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கான். அவன் பிஸ்னஸை இப்போ எங்கே அடிக்கிறது, எதில் அடித்தா எதில் நாக் அவுட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது இங்கால அந்த பர்சன் தான், சார் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். ஓகே சங்கா கோவப்படாத ஓகே அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அவ்வளோதான். சேகே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன்னாகி அந்த பொண்ணை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹாய் சார், நாங்கள் செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த காலேஜில் படிக்கிறோம். அண்ட் நாங்களாம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். நாங்கள் வந்து எங்களோட இதை வந்து பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான் வந்து எங்களை வந்து இது பண்ணுச்சு. இப்போது எங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இப்போது அவங்களுக்கும் வந்து டொனேஷன் வேணும் சார். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நீங்கள் டொனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு ரொம்ப அழகாக கேட்குறா. ஸோ அது நீங்கள் தான்டா, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே அழகாக கேட்குறீங்க. அப்படியே சேகைக்கு அவ்வளோதான் அப்படியே அடித்து பார்த்துட்ருக்கோம் அவங்களையே. நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ஜீனும் பேகி போட்டிருப்பீங்க. ஸோ ஜீனில் பேகி மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டிருப்பீங்க. அண்ட் ஒரு டாப்பு தான், க்ராப் டாப். ஸோ அது க்ராப் டாப்னு சொல்ல முடியாது, கட் டாப் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு அழகான இயரிங் அண்டு ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க. அண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தலையில் ஒரு ஷால் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு முஸ்லீம், தலையில் ஒரு ஷால் போட்டிருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. பார்க்கவே ஒரு ஏஞ்சல் கணக்காக இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே வச்சகனை வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் சார் 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 அப்படின்ட்டு எப்படி கையாட்ட, சொல்லுங்கள் அது டொனேஷன் எந்த ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த ஒரு ஆர்ஃபனேஜ், அவங்களோட ஆர்ஃபனேஜ் நேம் சொல்கிறாங்க. ஓகே நான் சரி ஓகே, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க டொனேஷனுக்கு? இல்லை சார், உங்களால் முடிச்சது கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த கண்ணு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அவன் ஒரு செக் எடுத்து
இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க, நான் சைன் போட்டு தரேன். இல்லை இல்லை சார், நாங்கள் எக்ஸ்ட்ராவோ அதிகமாகவோ அப்படிலாம் எதிர்பார்க்கல. நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, அது போதும் குழந்தைங்களுக்கு. நாங்கள் குழந்தைங்களுக்கொசரம் தான் சார் கேட்குறோம், வேறு எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஸோ நான் பொண்ணுடா இவ அப்படின்ட்டு ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஹேரை ஒதுக்கிறது, ஷாலை கரெக்ட் பண்ணுறது, அப்படியே அந்த ஹெட்டில் இருக்க ஷாலை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் லிப்ஸை பார்க்குறான், அது ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் லிப்ஸில் ஒரு மோல் இருக்குது. அந்த மோல் அவனுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அவன் அந்த மோலையே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் லைஃப்லேயே ஒரு பொண்ணை இப்படி பார்க்குறது. இத்தனை வருஷத்தில் அவன் வந்து எந்த பொண்ணையும் பார்த்துருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை அவன் இப்படி அந்த பொண்ணோட கண், ஹேரை ஒத்துக்கிறது, அந்த ஷாலை கரெக்ட் பண்ணுறது, அண்ட் அந்த லிப்ஸில் இருக்க மோல், அப்புறம் உங்களோட கண்ணோட அந்த சின்ன சின்ன அசைவு, அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுறான். ஸோ அப்படியே நோட் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகான குர்த்தி வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சுடிதார் இருக்கும் அண்ட் நீங்கள் போட்டிருக்க அந்த பேக்கி பேண்ட்டுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக சிங்க் ஆகுது அந்த கலர்ஸ் கூட, மேட்சிங்காக போட்டிருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக, கையில் ஒரு பேக் வேறு. ஸோ அதில் உங்கள் காடோட சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு கீ செயின் இருக்குது. அவன் வந்து உங்களை பார்த்து நான் வந்து ஹியான், ஓகே, நீங்கள் நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, ஆமாம் சார், நான் முஸ்லீம். என்னாச்சுக்கே வாய்ஸில் உள்ள போகுது. ஓ அப்படியா, ஆமாம் சார். ஏன்னா இவர் புஷ்கன்னு மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு. சார் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுங்களேன், நான் கிளம்புறேன், காலேஜுக்கு டைம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1 lakh கிட்ட செக் போட்டு கொடுத்துட்றான். சார் ஏன் கம்மியாக இருக்கா, அதிகமாக போட்டா? இல்லை சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு, இதுவே போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் தான் வாங்கிட்டு அப்படியே வந்துடுறீங்க. அவன் ஹலோ, எந்த காலேஜ்? அதான் சொன்னேனே சார். இல்லை மறுபடியும் சொல்லுங்கள், இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. அப்படி ஏதாவது டொனேஷன் வேணும்னா நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவனோட நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்க சொல்கிறான். ஸோ அது நீங்கள் வந்து ஒருவேளை கம்பெனி நம்பராக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது ஜங்கு கூட நம்பருன்ட்டு. ஸோ அவனோட நம்பரை உங்கள் செல்லை அவன் சேவ் பண்ணிவிட்டு கால் பண்ண சொல்கிறான் அவங்கள. நீங்கள் கால் பண்ணவும் உங்களோட நம்பர் அவனுக்கு காட்டுது. அது காட்டவும் அதில் வந்து இவன் என்ன பண்ணிக்கிறான், பொண்டாட்டின்னு சேவ் பண்ணிக்கிறான், மெரேஜ் ஜான் அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கிறான். இங்கால நீங்கள் பாஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகேவாடா. ஸோ இப்படியே தான் நீங்கள் அதை பேசிட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருப்பீங்க. ஜேகேக்கு நீங்கள் போனதும் டயாங் அப்படியே உள்ளே வரான். டேய் ஜங்கு, என்னடா பண்ணுற? இல்லை ஒன்றும் இல்லை, அதான் அந்த ஜி ட்ராகனை எப்படிலாம் நாக் அவுட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, என்ன அட்ரஸ், யாரோட அட்ரஸ்? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டக்குனு எடுத்து அவனோட அந்த கேபினில் ஒழிச்சு வச்சுக்கிறான். ஸோ இதில் டயாங் பார்த்துட்டு எல்லா பொருளை என்ன பண்ண இப்போ நீ? அது ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகி சிரித்ததை டயாங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். இப்போ நீ சிரிச்சியா அப்படின்ட்டு டயாங் கேட்க. இல்லை நான் சரியில்லையே, நான் எங்கே சிரித்தேன்? டேய் நெக்ஸ்ட்டு போர்ட் மீட்டிங் அது ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வா, நீ என்னென்னு பார்த்துட்டு வா. நான் அதுக்குள்ளே வந்து இவனோட ட்ரக்கை எப்படி கைப்பற்றுறதுன்னு பார்க்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா, நான் இந்த பாட்டு இதில் கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு போல். இதில் காயோட சீன் தான் ரொம்ப பாவமாக போயிருக்கும். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜங்கு எஃப்எஃப்பும் வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துடும்டா, ஓகேவா? ஸோ ஓகே, லவ் யூ சராங்கே, பாய் பன்னீஸ்.